இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பக்கத்துல ஈரான் மிகப்பெரிய அளவிலான ஒரு லாபத்தை பெற்றிருக்காங்க. மிகப்பெரிய அளவான எண்ணெய் வியாபாரம் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கோடி அமெரிக்க டாலர்களை ஒரு மாசத்திலேயே சம்பாதிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவான ஒரு வருமானமாக பார்க்கப்படுது. சாதாரணமான நாட்கள்லேயே, அதாவது 2025 எந்த விதமான யுத்தங்களும் இடம்பெறாத, அல்லது இந்த வருஷத்தினுடைய ஜனவரி பிப்ரவரி மாசத்துல கூட எந்த விதமான யுத்தங்களும் நடைபெறாத இந்த காலகட்டத்தில் கூட இவ்வளவு பெரிய வருமானத்தை எண்ணெய் ஏற்றுமதியால ஈரான் சம்பாதிக்கல. ஆனா இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துக்குள்ள மட்டுமே 500 கோடி, கிட்டத்தட்ட 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சம்பாதித்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கு. இதை தான் இப்பொழுது அமெரிக்கா ஈரானுக்குள்ள போற துறைமுகங்களுக்குள்ள போற கப்பல்களை தடுக்கிறதுக்கு முழு மூச்சா இருக்காங்க. என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள்ல எவ்வளவு ஏற்றுமதி நடந்திருக்கு அப்படின்றத சுருக்கமா பார்த்துட்டு இப்ப கிடைச்சிருக்கிற தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த போர் தொடங்கிய காலத்திலிருந்து ஈரான் ஹோர்முஸ் கால்வாய் வழியாக எந்த விதமான வியாபாரங்களையும் வைத்துக் கொள்ளல. ஆனால் அதை தாண்டி இருக்கின்ற அவங்களுடைய துறைமுகங்கள் மூலமாக இந்த எண்ணெய் ஏற்றுமதியை அவங்க செஞ்சிருக்காங்க. யுத்தம் ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா இந்த பக்கம் தங்களுடைய ஹார்பர்ல இருந்து எண்ணெய் ஏற்றுமதி நடந்திருக்கிறது. குறிப்பாக கார்க் ஐலண்ட்ல இருந்து இந்த எண்ணெய் ஏற்றுமதிகள் நடந்திருப்பதாக சொல்லப்படுது. அதாவது இந்த மார்ச் 15 ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள்ள மட்டுமே 55.22 மில்லியன் பரல்களை அவங்க ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இந்த ஏற்றுமதியால ஒவ்வொரு நாளும் ஈரானுக்கு வருமானமாக 115 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக பெறப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மார்ச் மாசத்துல தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள், விமான தாக்குதல்கள் எல்லாமே ஈரான் மீது நடத்தப்பட்டது. அந்த காலகட்டத்துக்குள்ள மட்டும் மார்ச் மாசத்துல மட்டுமே 1.71 மில்லியன் பரல்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம ஜனவரி மாசத்துல ஏற்றுமதி செய்ததை விட அதிகம். ஜனவரியில மட்டுமே 1.68 மில்லியன் தான் ஒரு மாசத்துக்கு பரல்களா ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அதை விட 10% அதிகமாக இந்த ஏற்றுமதி நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமா வளமையை விட 40% எண்ணெய் ஏற்றுமதியை செய்திருக்காங்க இந்த மார்ச் 15 ஏப்ரல் 13 வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள. இதனாலதான் 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை லாபமா பெற்றிருக்காங்க. இந்த ஏற்றுமதியில 97.6% சீனாவுக்கு ஏற்றுமதி ஆகியிருக்கிறது. நேரடியாக எல்லாமே சீனாவுக்கு தான் போயிருக்கிறது. இடையில இந்தியாவுக்கான கப்பல்களும் சென்றிருக்கிறது. எனவே இந்த ஒரு வருமானம் என்பது ஈரானுக்கு பெரிய அளவான ஒரு வருமானம். இதை அறிந்து கொண்ட அமெரிக்கா இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு தடையை விதித்திருக்கிறது, அல்லது ஒரு தடங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நேற்றிலிருந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரமாக இருக்கிறது. இப்பொழுது நேற்றில இருந்து ஈரானுடைய துறைமுகங்களுக்குள்ள போற கப்பல்கள், ஈரான் துறைமுகங்களுக்குள்ள இருந்து வெளியில வர கப்பல்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துகிறோம். இந்த எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் இதை நாங்க தடுத்து நிறுத்துவோம் என்ற அடிப்படையில் தான் இப்ப இந்த தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதுல 10க்கும் மேற்பட்ட கடற்படை கப்பல்களும் 10,000க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்களும் விமானங்களும் இதுல பயன்படுத்தப்படுவதாக அமெரிக்கா உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதுல எந்த விதமான கப்பல்களும் தங்களுடைய தடைகளை தாண்டி இன்னும் போகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்று மாலை வேளையில வந்த செய்தியில கிட்டத்தட்ட 10 கப்பல்கள் இந்த பிரதேசத்தை தாண்டி பயணமாகியிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு சொன்னா, இதுல 4 கப்பல்கள், கிட்டத்தட்ட 4 முதல் 5 கப்பல்கள் ஏற்கனவே அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட ஈரானுக்கு சொந்தமான கப்பல்கள். இந்த கப்பல்களும் இதில் பயணமாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கடல் கண்காணிப்பு நிறுவனம் இதை உறுதி செஞ்சிருக்காங்க. CNN இதை வெளிப்படுத்தி இருக்காங்க செய்தி மூலம். ஆனால் CNN தனிப்பட்ட முறையில் இதை உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கு. ஆனால் மெரைன் நிறுவனம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் இந்த தகவல்களை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் என்ற மாதிரி தான் அவங்களுடைய செய்தி இருக்கு. ஆனால் கப்பல்கள் பயணம் செய்திருக்கிறது. இதை தாண்டி அமெரிக்கா கடற்படை பக்கமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹோர்முஸ் கால்வாய் வழியாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு நாங்க எந்த விதத்திலும் தடை விதிக்கல. அந்த வழியாக ஈரானுடைய துறைமுகங்களுக்குள்ள கூட ஈரான் கப்பல்கள் போகலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அங்கிருந்து எண்ணெய் ஏற்றி கொண்டு சர்வதேச கடல் எல்லைக்குள்ளால போக முடியாது, அதை தாண்டி வியாபாரத்துக்காக போக முடியாது அப்படின்றது தான் அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி மாறி மாறி கருத்துக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த தகவல்கள் இப்பொழுது வெளியாக இருக்கிறது. ஈரானுடைய இந்த வியாபாரத்தை, இந்த வருமானத்தை தடுப்பதன் நோக்கம்தான் இப்பொழுது அமெரிக்கா செய்திருக்கின்ற இந்த கப்பலுக்கான தடைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம், இது வெற்றி அளிக்குமா இல்லையா என்பதெல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இன்னும் இருக்கு. ஆனாலும் முடிந்த
அளவு இந்த கப்பல்களை தடுக்கணும், அதிக அளவான அழுத்தத்தை ஈரானுக்கு கொடுக்கணும், அடுத்து வரப்போற பேச்சுவார்த்தையில தாங்கள் வைக்கின்ற நிபந்தனைகளுக்கு ஒத்துப்போகணும் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைய நாளில் சொல்லியிருக்காரு. செய்தியாளர் சந்திப்பில் வச்சு வாஷிங்டன் பத்திரிகைக்கு வழங்கிய செய்தியில், அதாவது வருகின்ற 2 நாட்களில் சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதாவது பேச்சுவார்த்தை நடக்க போகிறது வருகின்ற வியாழக்கிழமை. எனவே வியாழக்கிழமை பாகிஸ்தான்ல மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. எனவே அது எந்த நேரத்தில் எப்படி நடக்க போகுது, யாரெல்லாம் இதில் பங்கு கொள்ள போறாங்க என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்ற தகவல்கள் இப்பொழுது பேசப்படுது. எனவே இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவு கட்டக்கூடிய அல்லது இந்த போரை நிறைவுக்குள்ள கொண்டு வரக்கூடிய அல்லது 2 நாட்டுக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கையை எட்டக்கூடிய அளவிலான ஒரு பேச்சுவார்த்தையாக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. காரணம், பல நாடுகள் இந்த பிரச்சனையை முடிக்கணும்ன்றதுல ஆர்வமா இருக்காங்க. குறிப்பா சீனா இதுல மிகப்பெரிய அளவான அழுத்தத்தை பிரயோகிக்கிறாங்க 2 நாட்டுக்கும். எனவே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுது வருகின்ற வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படும். எப்படி பார்த்தாலும் இந்த யுத்தம் மிஞ்சி போனா இந்த போர்க்காலம், அதாவது இந்த யுத்த நிறுத்தம் இருக்கின்ற காலத்துக்குள்ளேயே பேசி தீர்மானிக்கப்படும். மீண்டும் ஒரு தடவை 2 பேருக்கும் இடையில நேரடி தாக்குதல்கள், விமான தாக்குதல்களோ அல்லது தரைவழியான எந்த தாக்குதலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுது. இதுக்கிடையில லெபனானுக்கும் இஸ்ரேலுக்குமான பேச்சுவார்த்தை அமெரிக்க நேரப்படி இன்று காலை 11 மணிக்கு ஆரம்பமாகிறது. இந்த பேச்சுவார்த்தையில லெபனான் அதிகாரிகள் அதோட இஸ்ரேலினுடைய அதிகாரிகள் கலந்து கொள்றாங்க. தனி அறையில இந்த பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லப்படுது. இதுல பெரிய அளவான அழுத்தம், பெரிய அளவான கோரிக்கைகள் இதிலேயும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக போர் நிறுத்தம், அதோடு ஹிஸ்புல்லா அமைப்பிடமிருந்து ஆயுதங்கள் பறிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இஸ்ரேலிடமிருந்து வருகிறது. எனவே இந்த மாதிரி ஒரு கோரிக்கைகளுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் இதற்கான ஒரு தீர்வும் எட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு தாண்டி வேற எந்த போர் எங்கு உலகத்தில் நடக்குன்னு பார்த்தா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போர் தொடர்ச்சியாக அது வருஷக்கணக்காக நடந்து கொண்டிருக்கு. அதற்கான முடிவு இன்னும் எட்டப்படலை. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. நேற்று சொன்ன விஷயம் தான், ஈரானுக்கான இந்த போர் பதட்டம் எல்லாம் முடிவடைஞ்சது பிறகு நாங்கள் கியூபா பக்கம் ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவில் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே கியூபா நொந்து நூலாகி இருக்கிறது அமெரிக்காவுடைய பொருளாதார தடையால். அங்கு மின்சார தடை என்பது 10-15 மணித்தாலுமே இருக்கு இப்பவே. ஏன்னா இந்த பெட்ரோல் பிரச்சனையால அந்த அளவுக்கு இருக்கு. உணவு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஏகப்பட்ட பொருட்கள் பிரச்சனை என்று ஏகப்பட்ட விஷயங்கள் கியூபாவில் இருக்கு. அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்க நாடாக இருந்தாலும் அவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை பாரியளவான எதிர்நோக்கு கொண்ட ஒரு நாடாக இருக்கு. அதுக்கு மேலேயும் நாங்கள் போர் தொடக்க போறோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படி ஒரு அறிவித்தலையும் அவர் விடுத்திருக்காரு. ஆனாலும் என்னதான் நாம இப்போ கிடைக்கிற செய்தியை சொன்னாலும் செய்தி நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது இன்னும் பல புதிய செய்திகள் வந்துடும். மாற்றங்கள் மாறி மாறி இருக்கு. ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் வேறு மாதிரி இருக்கு. இப்பொழுது தெஹ்ரான் பக்கம் இருந்து வர செய்தியை பொறுத்தவரையில பெரிய அளவாக அங்கிருந்து செய்திகள் வர்றது குறைவாக இருக்கிறது. காரணம், இப்பொழுது அமைதியாக இருக்கிறது நாடு, வளமைக்கு திரும்பி இருக்கிறது நகரம்னு சொல்லப்படுது. மக்கள் வளமை போல தங்களுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்திருக்காங்க. பல மின் தடைகள் ஏற்பட்டிருந்தது. பல தொழிற்சாலைகளுடைய இயக்கம் இப்பொழுது திரும்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முற்றுமுழுதாக இப்பொழுது ஓரளவுக்கு வளமைக்கு வந்திருக்குன்னு சொல்லப்பட்டாலும் இன்னும் இணையதளம் இணைக்கப்படவில்லை அப்படின்ற தகவல்கள் இன்னும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அதுவும் சரிப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏப்ரல் 15ஆம் தேதி இன்றைக்கு எண்ணெய் வைக்கின்ற நிகழ்வு. அதாவது இப்ப சித்திரை புத்தாண்டு, தமிழ் சிங்கள புத்தாண்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரத்தை கொண்டு இந்த புத்தாண்டை கொண்டாடுவாங்க. இந்த புத்தாண்டினுடைய மிக முக்கியமான ஒரு நடைமுறை இன்றைய நாளில் இருக்கு. அதாவது எண்ணெய், தலையில எண்ணெய் வைக்கிற நிகழ்வு. நாங்க மருத்து நீர் வைப்போம் தானே, அந்த மாதிரி ஒரு நிகழ்வை சகோதர மொழி மக்கள் இதை பின்பற்றுவாங்க. இன்றைக்கு காலையில 6:55க்கு இந்த நிகழ்வு நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இது கிட்டத்தட்ட மருத்து நீர் வைக்கிற மாதிரி தலையில எண்ணெய் வைப்பாங்க. பச்சை நிறை உடை அணிந்திருக்கணும், கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும், தலையில வேப்பிலை வச்சு இந்த எண்ணெய் தேய்க்கப்படும். இது ஒரு பெரிய பாரம்பரியமான நிகழ்வாக சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கு. நாம புது வருஷத்துல அன்றைக்கு மரத்து நீர் வச்சு நாங்க முழுகுவோம். அது ஒரு பெரிய பாரம்பரியமான முறை. அதே மாதிரி அதே ஒத்த ஒரு முறை தான் இதுகம். எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாளங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட். வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. பொலவாணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை அறிந்து கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமா.